வணக்கம். ஒடியாங்க, நம்மளும் ஏதோ ஒரு சுமாரான ஒரு கோலம் போடுறேன். இது கொஞ்சம் ஓரளவுக்கு தான் இருக்குது. பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கலர் வேறையை மாற்றி விடுங்க. என்னத்தான் பண்ணுறாங்க இந்த ராமத்தா கந்தசாமியில் வச்சுட்டு என்னால் சமாளிக்க முடியல. இன்றைக்கி நான் போடுவேன் நீ போடுன்னு சொல்லி சிலுக்கு ரோஜா போட்டுக்கிறேன். அந்த கோலத்தை சிலுக்கு ரோஜா இடி கொசு நீ இங்கே அதுக்கு நேரத்துக்கு பார்த்துட்டு இருக்க ஓடு உங்கள் வீட்டுக்கு. கொசு வேறு அப்பப்போ வந்துருக்கு. எங்கள் வீட்லேயே பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த கொசு தொல்லை வேறு தாங்க முடியல. ஆகும்னா கொசு வந்துடுது. நான் என்ன தான் பண்ணுறதுங்க, கொசு இப்படி வந்து தொலையுதுங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். டபுள் டச் பண்ணி விடுங்க முதல்ல. ஆமாம், இப்போ அது என்னது யூடியூப்பாக இருந்தேன், லைவாக இருந்தேன்னா, இதாக இருந்தேன் என்ன, வீடியோவாக இருந்தேன்னா போடுங்க, தாக்குங்க, எல்லாத்துக்கும் வரும். ஆமாம், எப்போ பார்த்தாலும் போடுறதில்ல எதையும். சும்மா கோலம் போட்டுவிட்டு சும்மா பார்த்துக்க வேண்டியது. அம்மா போட்டு இந்த கிழவிக்கு வேறு வேலை இல்லை, இந்த கோலத்தை போட்டு அனுப்பிச்சி விட்ருது. இன்றைக்கி நல்ல வேலை இந்த கோலம் அப்படிங்கிறது. நீங்கள் பேசுகிறதுலாம் எனக்கு கேட்குது மைண்ட் வைஸ். ஆமாம், ஊனா ஒன்று போட்டு இழுத்து விட்ருது. ஏதோ ஒன்று இழுத்துட்டு போட்டு இங்கே வந்து மானத்தை வாங்கிட்டு நம்மளை லைக் போடு குயிக் போடு அப்படின்னுக்கிட்டு அக்கப்போட்டு விட்டுருங்களான்னு. ஆமாடா, என்னடா பண்ணுறது, ஏதோ ஒன்று போட்டு தாக்குங்க. என்னால் அவ்வளோதான் போட முடிஞ்சுது இன்றைக்கி. சண்டையாக இருக்குது. பூனைக்குட்டிக்கு எங்களுக்கு ஒரே சண்டை, பயங்கர சண்டை. ஆகும்னா அது ஒரு பூனைக்குட்டி முடியலடா. அதனால ஆமாம்மா, என்ன கையில் தூக்கி வைக்க முடியல என்னால். நான் பொழப்பு நாரி கிடக்குது. இதில் வேறு உங்களுக்கு வேறு பெரிய பிச்சு போட்டுருவான் மாமா. என்னால் முடியல. போங்க, என்ன வரைக்கும் பேசி எப்படி போடுறது. ஆமாம், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க இந்த குஞ்சாமணி கந்தசாமி இவங்கெல்லாம். தைநோம்புக்கு எங்கள் ஃபேமிலி சுமாரான ஃபேமிலி. தைநோம்புக்கு எங்கேயும் போக முடியும். நாங்கள் தான் எல்லாம் அப்பா அம்மா இல்லை, நாங்களே தான் ஒன்றா அனாதையாட்ட உட்காந்துருக்குறோம். இதில் தைநோம்புக்கு ஊட்டி போகலாமா கொடைக்கானல் போகலாமான்னு இந்த கந்தசாமி ரூட்டி தாங்க முடியலைங்க. ஐயோ, சமாளிக்க முடியல என்னால். எப்படிங்க சமாளிக்கிறது? ஊட்டி போனால் சின்ன விஷயம், அது குளிர் வேறு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொட்டர் எடுக்கணும். குட்டி கொலாப்பெல்லாம் நிறையா கிடக்குது. அந்த குட்டியிலுக்கே எடுக்கணும், பெரிய மனுஷனுக்கு எடுக்கணும். இந்த கொலாப்பை எத்தனை எடுத்து நான் மாட்டிட்டு ஊட்டியில் போய் கெத்தாக ஃபோட்டோ எடுக்கணுமாம்மா. ஃபோட்டோ பிச்சு விட்டுருக்கணும் நம்ம. கம்மி கிட முதல்ல ஃபோட்டோ அப்புறம் எடுத்துக்கலாம் ஒரு நாளைக்கு. நமக்கு என்றைக்கிட்ட எடுக்க நேரம் வருது. ஐயோ, சுட்டுறானுங்க அந்த பக்கம் வந்துக்கிட்டு. டேய் கந்தசாமி, பாவமாக தெரியலடா என்னை பார்த்தா. ஏன்டா கரிச்சு கொட்டுற என்னைய கழுவி. நீ சும்மா ஃபஸ்ட்லில் நீ நல்லா பேசிக்கிட்டு இருந்த, நீ வர ஓவராக திட்டுற அப்படி சொல்கிறாங்க. என்னங்க அநியாயம் இது, பெரிய இதாக இருக்குது பிக்கல் பையனை. ஏண்டா உன்னை என்னடா பண்ணு நான்? கொய்யால பேசாமல் ஒழுங்கமாக வாய் பற்றிட்டு வேலை செய்கிறேன், சொல்கிற வேலை. ஆமாம், நான் என்னடா சொல்லிட்டுப்பேன், ஒன்றும் சொல்லலடா. என்னம்மா நமக்கு தெரிஞ்சது 4 சுட்டு திங்கலாம். தோசை பணியாரம் அதுன்னு. என்னது பிரியாணியா, சிக்கன் பிரியாணியா? அந்த வெண்ணிலாடு சொன்னால் வெண்ணிலா போட்டு கொடுத்துரும் போ. சிக்கன் பிரியாணி ஆர்டர் போடுறதா 5 ஸ்டார் ஹோட்டலில். வெண்ணிலா போட்டு கொடு, கம்மி கட்டுற முதல்ல. நீங்கள் வெண்ணிலாட்டு போய் சொல்லிட்டு வந்துடுறேன். சிக்கன் கிரேவி வேறு இதில் நம்ம பொழைக்கிற பொழப்புக்கு. ஏதோ ஒன்று போதும்டா. இல்லைங்க வயிற்றுக்கு சாப்பிட்டா போதும்டா. ஏன்டா மானத்தை வாங்குறீங்க? சரி பாருங்கள், ஏதோ எப்படியோ போயிட்டு போகுது. கால் நல்லா இருந்தால் லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்கப்பா ப்ளீஸ். ஹாய் பாய் பாய் பாய்.